மாதம் 9,000க்கு மேலே வருமானம் வரும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? பாதுகாப்பான இடத்துல பணத்தை போட்டுட்டு பணம் எடுக்கணுமா? எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் பிரின்சிபல் அமௌண்ட்டு சேஃபாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் தெரிஞ்சுக்கணுமா? 1985 குவைட்டாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் உங்கள் ஃபினான்சியல் டிசிஷனை சேஞ்ச் பண்ண போகுதுன்னா நீங்கள் அதை வேணான்னு சொல்லுவீங்களா? இந்த ஸ்டோரியில் கதிர் சாதாரணமாக சொன்ன அந்த ஒரு லைன் சிவாவை எப்படி ஹாப்பியாக மாற்றுச்சு, அப்படி அவர் என்னதான் சொன்னார், வாங்க ஒரு சின்ன கதையில் பார்க்கலாம். ஒரு நாள் காலை சின்ன சின்ன வீடுகள் நிறைந்த அந்த தெருவில் ஒரு வீட்டின் வாசலில் மட்டும் ஒரு சின்ன பரபரப்பு. கையில் வாட்டர் பாட்டில், முதுகில் ஸ்கூல் பேக், முகத்துல சந்தோஷம். மகள் அனன்யா இன்று முதல் 3rd ஸ்டாண்டர்ட். ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு வாசலுக்கு பக்கத்துல நின்று கொண்டிருந்தாள். அவருடைய அப்பா சிவா அவரும் நின்று கொண்டிருந்தார். மகள் ஸ்கூல் வேனுக்குள் ஏறுவதை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தார். இப்போதான் குழந்தை பிறந்த மாதிரி இருந்தது, இவ்வளவு சீக்கிரமா வளர்ந்துட்டா. மகள் அனன்யா சிரித்தபடி கையை அசைத்தாள். சிவாவும் சிரித்தார். ஆனால் அந்த சிரிப்புக்குள் ஒரு சிறிய பயம் இருந்தது. இவளோட ஃபியூச்சரை எப்படி நான் செக்யூர் பண்ண போறேன்? வேன் மெதுவாக கிளம்பியது. அதே நேரம் அவரது மனைவி, என்னங்க ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. உடனே அவர் பேக்கை எடுத்துக்கொண்டு ஆபீஸுக்கு கிளம்பினார். அன்னைக்கு ஆபீஸ்ல லஞ்ச் பிரேக். சிவாவுக்கு நெருங்கிய நண்பர் கதிர். 2 பேரும் கேண்டீன்ல டீ குடிக்கும் போது கதிர் கேட்டார், டேய் சிவா, 2026 வந்துருச்சு, 5 மாசம் முடிஞ்சே போயிருச்சு, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசித்திருக்கியா? சிவா சிரித்தார். எங்கடா, சேலரி வந்தா இஎம்ஐ, வீட்டு செலவு, ஸ்கூல் ஃபீஸ், மிச்சம் பேங்க்ல ஏதோ இருக்கு, அந்த சேவிங்ஸை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணலான்னு யோசித்திருக்கியா? சிவா உடனே முன் வந்தார். ஆக்சுவலி அதைத்தான் யோசித்துக்கிட்டு இருக்கேன். ஷேர் மார்க்கெட்ல ரிஸ்க், மியூச்சுவல் ஃபண்ட்னா மார்க்கெட் டென்ஷன், கோல்டு வாங்கினா மந்த்லி இன்கம் கிடையாது, எல்ஐசி நல்லது ஆனா ரெகுலர் இன்கம் வராது, எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் சேஃபா இருக்கணும், அதே நேரத்துல மாசம் இன்கம் வரணும். அதை கேட்ட கதிர் சிரித்தார். அப்படின்னா உனக்கு பெர்ஃபெக்டா ஒரு ஸ்கீம் இருக்கு. சிவா ஆச்சரியமா பார்த்தார். என்ன அது? கதிர் டீ கப்பை கீழே வச்சுட்டு மெதுவா சொன்னார், போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். போஸ்ட் ஆபீஸா? ஆமாண்டா. இந்த ஸ்கீம் 1985 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்தியாவிலேயே ஆல்மோஸ்ட் எல்லா போஸ்ட் ஆபீஸ்லயும் அவைலபிள். இதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிசைட் பண்ணும். ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிவைஸ் பண்ணுவாங்க. இப்ப கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு தெரியுமா? 7.4%. சிவா கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தார். மினிமம் 1000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கதிர் மொபைலை எடுத்து ஒரு கால்குலேஷனை காமிச்சார். 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மாசம் 617 ரூபாய். 3 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1850 ரூபாய். 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 3083 ரூபாய். 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 6177 ரூபாய். 15 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 9250 ரூபாய். சிவா ஆச்சரியமா பார்த்தார். அட நல்லா இருக்கே. கதிர் தொடர்ந்து ஸ்கீம் பற்றிய தகவல்களை சொன்னார். இதுல டெனூர் பீரியட் 5 இயர்ஸ். சிங்கிள் அக்கௌண்ட் மேக்சிமம் 9 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் மேக்சிமம் 15 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் மேக்சிமம் 3 பேர். ஆனா எக்ஸ்டென்ஷன் கிடையாது. இதுல இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபாரினர்ஸ், என்ஆர்ஐ யாரும் அப்ளை பண்ண முடியாது. சிவா யோசித்தார். சரிடா, மந்த்லி இன்கம் வரும் இன்ட்ரெஸ்ட்டை நான் எடுக்கலைன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா? கதிர் உடனே தலை அசைத்தான். இல்லடா, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு மட்டும்தான். சிவா மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டார். எமர்ஜென்சி வந்தா பிரின்சிபல் அமௌண்ட்டை எடுக்க முடியுமா? முடியும். ஆனா 3 வருஷத்துக்குள்ள இருந்தா 2% டிடக்ஷன், அதாவது பெனால்டி. 3 வருஷத்துக்கு மேல இருந்தா 1% பெனால்டி. அதை கேட்ட சிவா மெதுவாக நிம்மதியாக மூச்சு விட்டார். அன்று மாலை ஆபீஸ் முடிந்து வீட்டுக்கு வந்த சிவா வாசலில் விளையாடி கொண்டிருந்த தனது மகனை தூக்கி கொண்டார். உள்ளே அனன்யா ஹோம்வொர்க் எழுதி கொண்டிருந்தார். அவளை பார்த்தவுடன் காலை ஸ்கூல் வேனில் ஏறிய அந்த காட்சி மீண்டும் நினைவுக்கு வந்தது. அந்த குழந்தைகளின் ஃபியூச்சர், அவர்களின் எஜுகேஷன், அவர்களின் ட்ரீம், இதையெல்லாம் நினைத்த சிவா மெதுவாக தனது மனைவியிடம் சொன்னார். உடனே அவரது மனைவி ரேவதி, நம்ம ஃபியூச்சருக்காக ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கணும். சிவா மெதுவாக சிரித்தார். அடுத்த நாள் காலை இருவரும் பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆபீஸுக்கு சென்று இந்த ஸ்கீமில் தங்களை இணைத்துக் கொண்டனர்.